Hello guys, welcome to our channel, Let's Go Math Revolution. So today class நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டில பாலினாமியல்ஸ் அதாவது செகண்ட் சாப்டர் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோஸ்ல வந்து நம்ம போயிடலாம். ஸோ பாலினாமியல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அதுக்கான டைப்ஸ் வந்து என்னன்னு சொல்றது நமக்கு தெரியும். அதாவது பாலினாமியல் அப்படின்னா என்ன, அது ஏன் வந்து நம்ம கிளாஸிஃபை வந்து பண்றோம், இது ஏன் வந்து நம்ம படிக்கணுன்றது வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ பாலினாமியல் டைப்ஸ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா மோனோமியல் சொல்லுவோம். ஸோ மோனோமியல் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ன்னு சொல்லி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மோனோமியல் வந்து சொல்லுவாங்க. அதாவது சிங்கிளா வந்து இருக்கக்கூடியது. ஸோ அதர்வைஸ் வந்து கான்ஸ்டன்ட் நம்பரையும் நம்ம என்ன சொல்லலாம், கான்ஸ்டன்ட் நம்பர் வந்து சொல்லும்போது எனிதிங் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2ஓ 5ஓ எனிதிங் ஒரு நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னாக்கா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா மோனோமியல்ஸ் வந்து சொல்லுவோம். ஓகேவா? அதாவது டேர்ம்ஸ் வந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகே, அதுதான் இங்க வந்து நம்ம வந்து மீன் பண்ணுவோம். அடுத்து பைனாமியல் வந்து சொல்லும்போது என்ன அப்படின்னாக்கா இங்க ஒரு டேர்ம் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னது நேமே வந்து இருக்கு, பைன்னு சொல்றாங்க. பைன்னு சொன்னோம் அப்படின்னா என்னன்னா ரெண்டுன்றது வந்து மீனிங், ரைட்டுங்களா? அப்ப பைனாமியல் வந்து சொல்லும்போது நம்மளுக்கு வந்து டூன்றது மீனிங். அப்போ வந்து டூ டேர்ம்ஸ் வந்து கம்பைன் பண்ணி, ஓகேவா, எனிதிங் பிளஸோ இல்ல மைனஸோ அந்த மாதிரி வந்து வருது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பைனாமியல் என்ற மீனிங் வந்து சொல்லக்கூடியது. ஓகே, இதுல ட்ரைனாமியல் சொல்றது ட்ரைன்னு சொல்லும்போது 3. அப்போ வந்து ட்ரைனாமியல் சொல்லும்போது ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து சேர்ந்து கம்பைன் ஆகி வரும். ஓகேங்களா? கம்பைன் ஆகி சொல்லும்போது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 அப்படி சொல்லும்போது டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்ஸ். அப்படி வந்து டேர்ம்ஸ் வந்து எனக்கு 3 டேர்ம்ஸ் வந்து கம்பைன் ஆகி வருது, ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து ட்ரைனாமியல் வந்து சொல்றோம். ஓகே, ஸோ மோர் தென் 3 டேர்ம்ஸ் வந்து நமக்கு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா பாலினாமியல் அப்படின்றது வந்து சொல்றோம். ஓகேங்களா? மோர் தென் 2 டேர்ம்ஸ் சொல்லும்போது ஒரு 4 டேர்ம்ஸ் இதே மாதிரி வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 சொல்லி வந்து எடுக்கிறேன் அப்படின்னாக்கா டோட்டலா எனக்கு 4 டேர்ம்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா பாலினாமியல் அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு பைனாமியல் அதாவது பாலினாமியல் அப்படின்னா என்னன்றதுக்கான டைப்ஸ் வந்து நம்ம வந்து இங்க வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிலபஸ்லயே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம எதை பேஸ் பண்ணி வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பேஸ்ட் ஆன் டிகிரிஸ். ஓகே, டிகிரிஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா பாலினாமியல் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதுலேயே பார்த்தீங்கன்னா லீனியர். ஸோ லீனியர் வந்து சொல்லும் போது என்ன அப்படின்னா நமக்கு அந்த டிகிரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 1 வந்து வரும். டிகிரி வந்து 1. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு எக்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன், எக்ஸ் கொடுக்குறேன், ஒய் கொடுக்குறேன், இசட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அதுக்கான டிகிரிஸ்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா என்ன நமக்கு 1 1 1 வரும். ஸோ இந்த மாதிரி 1 சொல்றது நமக்கு வந்து பவர் வந்து இருக்கு. அதாவது டிகிரிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, பவர் தான் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா டிகிரின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்லணும். ஓகே, அப்போ பவர் வந்து நமக்கு 1 1 சொல்லிட்டு வருது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ குவாட்ரடிக் பாலினாமியல் மீனிங் என்ன அப்படின்னாக்கா டிகிரி வந்து எனக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா 2 வந்து விச் இம்ப்ளைஸ். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் இப்போ எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 2x பிளஸ் 1. அப்போ வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து எடுக்கணும். இது வந்து ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்லணும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கியூபிக் பாலினாமியல். கியூபிக் பாலினாமியல் வந்து சொல்லும்போது நம்மளுக்கு டிகிரி வந்து எவ்வளவு இருக்கணும், 3ன்றது வந்து ஆகும். அதாவது லீடிங் டேர்ம்ஸ். ஸோ லீடிங் டேர்ம்ஸ் வந்து சொல்லுவோம். லீடிங் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னாக்கா ஸோ எனக்கு வந்து இங்க லீடிங் அதாவது ஹையஸ்டா என்ன டேர்ம்ஸ் வந்து இருக்குதோ அதாவது லீடிங் டேர்ம் வந்து சொல்லக்கூடியது. அப்ப இங்க அந்த லீடிங் டேர்ம்ஸ் சொல்லும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், எக்ஸ் பவர் 3 சொல்றது வரும். எக்ஸ் பவர் 3 சொல்றது வருது. ஓகேங்களா? சம்திங் ஏதாவது ஒரு இது வேல்யூஸ் வந்து நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ரைட். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்துங்க, ரொம்ப போட்டு அனலைஸ்லாம் வந்து பண்ண வேணாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜீரோ பாலினாமியல் ஒரு விஷயம் வந்து இருக்கு. என்ன ஜீரோ பாலினாமியல் சொல்லும்போது சம்திங் ஒரு பாலினாமியல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா அந்த பாலினாமியல் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ஜீரோன்னு சொல்லி வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னாக்கா அதான் ஜீரோ பாலினாமியல் வந்து சொல்லணும். ஸோ பாலினாமியல் ஃபார்மேட் எப்பயுமே நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பி ஆஃப் கி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி வந்து இருக்கும், ரைட்டுங்களா? இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும்போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சொல்றது நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா அதுதான் என்னது ஜீரோ பாலினாமியல் சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஓகே, இந்த ஜீரோ பாலினாமியல் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஜியோமெட்ரிக்கல் மீனிங்ல வந்து நம்ம வந்து கொடுப்போம், ரைட்டுங்களா? அது என்னன்றது வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இதை வந்து வேற என்ன ஃபார்மேட் வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னாக்கா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இந்த ஃபார்மேட் வந்து வச்சு அதுல வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம ரூட்ஸ்ன்றது சொல்லுவோம், ஜீரோஸ்ன்றது வந்து நம்ம சொல்லுவோம். இதுவே ஜீரோன்றது வந்து நம்ம கிடைக்குது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம ஜீரோ பாலினாமியல் வந்து சொல்லப்படுது. இது ஜியோமெட்ரிக்கல் மீனிங்ல வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க 2.1 ஃபுல்லாவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஹவு மெனி ஜீரோஸ் இந்த மாதிரி வந்து கேட்டுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஒரு லைன் வந்து நீங்க எடுக்கீங்க. லைன் வந்து சொல்லும்போது ஸ்லோப் ஃபார்ம்ல வந்து mx பிளஸ் சி. ஸோ இது மூலியமா வந்து நம்ம என்ன பண்றோம், ரிலேட் பண்ணி ஒரு லைன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கார்ட்டீசியன் லைன் வந்து இதான் கார்ட்டீசியன் லைன். இந்த கார்ட்டீசியன் லைன் வந்து நம்ம என்ன பண்றோம்,
ஒரு லைன் வந்து மேக் பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த ஒரு லைன் வந்து இப்படி வருது அப்படின்னாக்கா, இந்த லைன்ல வந்து 0ன்றது எங்க வருதுன்றது பார்ப்போம். எக்ஸ் கோஆர்டினேட்ல 0ன்றது எங்க இன்டர்செக்ட் வந்து ஆகுது. ஸோ அப்ப எனக்கு எத்தனை டைம் வந்து எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து எனக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லக்கூடிய இதுதான் எக்ஸ், இது வந்து ஒய். ஸோ அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை டைம்ஸ் வந்து எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லக்கூடியது என்னது? ஜீரோ பாலினாமியல், அதாவது ஜியாமெட்ரி மீனிங் ஆஃப் த ஜீரோ பாலினாமியல் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது செகண்ட் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு என்னது பேரபோலா வந்து எடுப்பேன். பேரபோலான்னு சொல்லும்போது எனக்கு இங்க ஒரு ஜீரோவும் இங்க ஒரு ஜீரோ, அதாவது இந்த இடத்துல எனக்கு ரெண்டு இடத்துல வந்து இன்டர்செக்ட் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இங்க வந்து எத்தனை ஜீரோஸ் வந்து இருக்கு அப்படின்னாக்கா, எனக்கு வந்து 2 ஜீரோஸ் வந்து இங்க வந்து டோட்டலா வந்து இருக்கு. ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஜீரோஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, எனக்கு 1 ஜீரோ தான் இங்க வந்து இருக்கு. பட் இங்க வந்து எனக்கு 2 ஜீரோன்றது இருக்கு. ஸோ இதுவே வந்து வேற ஒரு கிராஃப் வந்து நீங்க எடுக்கிறீங்க. எக்ஸாம்பிள் 3 இது அண்ட் எக்ஸாம்பிள் 2. அண்ட் எக்ஸாம்பிள் 3 வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, ஒரு சைன் வந்து இங்க வந்து எடுக்கிறீங்க. ஓகேவா? சைன் கிராஃப் வந்து இது வந்து போகும். சரிங்களா? போதும். சரி, இப்படி வந்து போகுதுன்னு வச்சுக்கிறேன். இப்ப எத்தனை டைம்ஸ் வந்து எனக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகுது? இங்க ஒரு வாட்டி ஆகுது, இங்க ஒரு வாட்டி, இங்க, இங்க. ஸோ அப்ப வந்து இந்த கிராஃப்ல பொறுத்த வரைக்குமே எனக்கு என்னது 4 ஜீரோஸ் வந்து என்ன இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து எனக்கு வந்து மீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப 2.1, அதாவது எக்ஸர்சைஸ் 2.1 ஃபுல்லாவே இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சால்வ் பண்ணி வந்து பாருங்க. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, ரிலேஷன் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படிதான் ஒரு டாபிக் வந்து இருக்கு. ஸோ இந்த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, குவார்டரி ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ குவார்டரி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னாக்கா, குவார்டரிக் பாலினாமியல் இஸ் ஈக்குவல் டு 0 பாயிண்ட். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவார்டரிக் ஈக்குவேஷன் சொல்லக்கூடியது. ஸோ தட் மீன்ஸ் வந்து இந்த குவார்டரிக் பாலினாமியல்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ குவார்டரிக் பாலினாமியல் என்ன ஃபார்மேட் இருக்கும்? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி, இந்த ஒரு ஃபார்மேட்ல வந்து இருக்கும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும், குவார்டரிக் பாலினாமியல் சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு 0 பாலினாமியல் சொல்லும்போது என்னது? வெறும் 0 என்றது வந்துச்சு அப்படின்னா அதாவது 0 பாலினாமியல் சொல்லக்கூடியது. ஸோ அப்ப இந்த ஃபார்மேட் வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னாக்கா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், குவார்டரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம வேற என்ன கண்டிஷன் வந்து இருக்கு அப்படின்னாக்கா, இந்த குவார்டரிக் ஈக்குவேஷன் வந்து சொல்லும்போது நம்மளோட லீடிங் டேர்ம் வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு, அதாவது டிகிரி லீடிங் டேர்ம் சொல்லக்கூடிய இந்த டிகிரி வந்து என்னவா இருக்குது, டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 வந்து இருக்கும். அண்ட் சேம் வேரியபிள்ஸ் வந்து வரும். என்னவது? சேம் வேரியபிள் வந்து நமக்கு வந்து வரும். தட் மீன்ஸ் வந்து எக்ஸ் சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து வந்திருக்கும். ரைட்டுங்களா? வெறும் எக்ஸ் மட்டும் தான் நமக்கு என்னது, இங்கேயும் எக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ரைட்டுங்களா? எக்ஸ் இந்த வேரியபிள், இங்கேயும் எக்ஸ் இந்த வேரியபிள் வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குவார்டரிக் ஈக்குவேஷன் அப்படின்றத நம்ம வந்து சொல்லக்கூடியது. ரைட்? ஸோ இந்த குவார்டரிக் ஈக்குவேஷன் இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து வந்து ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜீரோஸ் வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கணும். ஜீரோஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த குவார்டரி ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா, அந்த குவார்டரி ஈக்குவேஷன் வந்து நம்ம ஒரு 3 மெத்தட்ல என்ன பண்ணுவோம், ஜீரோஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். என்னென்ன மெத்தட்? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஸ்பிளிட் த மெம்பரிங் மெத்தட். ஓகேங்களா? ஸோ அது என்ன சொல்லலாம், நம்ம டைமண்ட் மெத்தட் வந்து சொல்லுவாங்க. ஓகே, டைமண்ட் மெத்தட் வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட் வந்து சொல்லுவாங்க. அண்ட் வந்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மெத்தட் முடிப்பாங்க. இது வந்து ஸ்பிளிட் த மிடில் டேர்ம். ஓகேங்களா? இது வந்து என்னது, ஸ்பிளிட் த மிடில் டேர்ம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வந்து டைமண்ட் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த 3 மெத்தட் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம், ஜீரோஸ் வந்து கண்டுபிடிக்கும். ஜீரோஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு டிகிரிஸ் வந்து எத்தனை டிகிரிஸ் வந்து இருக்கிறோ அந்த நம்பர் ஆஃப் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு டிகிரி மட்டும் தான் இருக்குது அப்படின்னாக்கா, எனக்கு வந்து ஒரே ஒரு ஜீரோ மட்டும் தான் கிடைக்கும். ஜீரோ வந்து கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஜீரோ கிடைக்கும். ஸோ டிகிரி வந்து எனக்கு வந்து 2 டிகிரி வந்து இருக்கு அப்படின்னாக்கா, டிகிரிஸ் வந்து எனக்கு 2 டிகிரிஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா, இங்க 2 டிகிரிஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து 2 ஜீரோஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ரைட்? ஸோ அப்போ வந்து 3 டிகிரி வந்து இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு 3 ஜீரோஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு டிகிரி வந்து என்ன இருக்குதோ, ஓகே, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இது ஒரு ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. ரைட்? ஸோ அப்போ நம்ம குவார்டரி ஈக்குவேஷன் வந்து சொல்லும்போது நம்மளுக்கு டிகிரி வந்து என்னது 2 ஆச்சுங்களா? அப்போ 2 வந்து சொல்லும்போது அப்போ ஜீரோஸ் வந்து எத்தனை கிடைக்கும்? 2 நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். அப்போ டிகிரியும் ஜீரோஸ் வந்து எனக்கு ஈக்குவல். ரைட்? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜீரோஸ் வந்து கண்டுபிடிப்போம். இதுல ஃபார்முலா மெத்தட் ஒன்று இருக்கு. அந்த ஃபார்முலா மெத்தடுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன எடுப்போம் நம்ம, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து டிரைவ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி வந்து டிரைவ் பண்ணுவோம்ன்றதை நம்ம வந்து பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னாக்கா சம் ஆஃப் ஜீரோஸ். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம வந்து சொல்றோம். சம் ஆஃப் ஜீரோஸ் ஆர் ரூல்ஸ் எது சொன்னாலுமே கரெக்டாக தான், ரைட்? சம் ஆஃப் ஜீரோஸ். இந்த சம் ஆஃப் ஜீரோஸ் சொல்லும் போது நான் என்ன பண்ண போறோம், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சொல்றது நம்ம வந்து எழுதணும். ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, அப்போ ஆல்ஃபான்றது என்னது, பீட்டான்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ இதுல இருந்து தான் நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஸோ ஆல்ஃபான்றது நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னாக்கா இதோட பிளஸ். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல வந்து நான் பிளஸ்ன்றது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ஃபான்றது வந்து நான் மீன் பண்ணிக்கிறேன். அண்ட் மைனஸ்ன்றது வந்து நான் என்ன பண்றேன், பீட்டான்றது வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். 4ac divided by 2a, ரைட்? பீட்டான்றது வந்து நான் என்ன பண்றேன், கன்சிடர் பண்ணி நான் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றோம், பிளஸ் பண்ணணும், ரைட்டுங்களா? கொடுத்துருந்தாங்க வீடியோ மறைக்குதா. ஸோ இங்க வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், ரெண்டுத்தையும் வந்து பிளஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ வந்து பிளஸ் பண்றேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் b square minus 4ac divided by 2a plus minus b minus b square minus 4ac divided by 2a. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் வந்து நமக்கு வந்து காமனா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ காமனா தானே இருக்கு நமக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இஸ் ஈக்குவல் டு காமனா இருக்கிறத ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டு மேல வந்து மைனஸ் பி பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மைனஸ் ஆஃப் மைனஸ் b square minus 4ac. ஓகே. ஸோ அப்போ வந்து இங்க வந்து பார்க்கும்போது இங்க இது b ஸ்கொயர் b ஸ்கொயர், இது ரெண்டு எனக்கு b ஸ்கொயர் b ஸ்கொயர், இங்க பிளஸ் இது மைனஸ். ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிடைக்கக்கூடியது என்னது, மைனஸ் 2b. ஸோ 2. ஸோ இங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மைனஸ் b பை a. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b பை a அப்படின்னு ஃபார்முலா வந்து டிரைவ் பண்றோம். ஸோ இதுதான் சம் ஆஃப் ஜீரோஸ் கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து சொல்லும்போது சேம் டிட்டோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ சொல்லும்போது ஆல்பா இன்டூ பீட்டா, ஆல்பா இன்டூ பீட்டா சொல்லும்போது மைனஸ் பி பிளஸ் இந்த தானே ஆல்பா எடுத்தோம், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a மல்டிபிகேஷன் ஆஃப் minus b minus of b square minus 4ac divided by 2a, right? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மல்டிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ அப்போ மல்டிகேஷன் வந்து சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸோ மல்டிகேஷன் கண்டிஷன் வருதுனால நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர் இன்டூ நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நியூமரேட்டர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சேம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க வந்து நம்ம மல்டிகேஷன் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு b என்ன ஆகுது, மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் பி சொல்லும்போது பி ஸ்கொயர், ரைட்? அண்ட் மைனஸ் பி இன்ட்டு அதாவது என்ன ஆகுது, அப்படியே பிராக்கெட் போடுறதுனால இங்கேருந்து இதை வந்து என்ன பண்ணணும், மல்டி வந்து பண்ணணும். அப்போ வந்து பிளஸ் பி பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிடைக்கும், ரைட்டுங்களா? ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இதையும் அதையும் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் வந்து பண்ணும்போது மைனஸ் ஆஃப், ஏன்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆச்சுங்களா, ஸ்கொயர் சொல்லும்போது பி ஸ்கொயர், ஓகே, மைனஸ் 4ac. ஸோ இந்த மாதிரி பார்ட் வந்து எனக்கு கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எனக்கு 4a ஸ்கொயர் சொல்றது எனக்கு வந்து கிடைக்குது, ரைட்? ஸோ இப்போ என்னென்னலாம் நமக்கு வந்து கேன்சல் ஆகும், இந்த மைனஸ் இங்கே பாருங்க, இந்த இடத்துல மைனஸ்ன்றது எனக்கு வந்து இங்க உள்ள போகுது அப்படின்னாக்கா எனக்கு வந்து சேஞ்ச் ஆகுமா, எப்படி வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும், பி ஸ்கொயர் இந்த ரெண்டு எனக்கு வந்து கேன்சல் பண்ணுங்க. அப்போ பி ஸ்கொயர் மட்டும் தான் எனக்கு இருக்குது. அப்போ இங்க மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 4ac சொல்றது வருமா, ரைட்டுங்களா? இங்க 4a ஸ்கொயர் சொல்றது இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்றோம் அப்படின்னாக்கா பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல், இந்த இடத்துல வந்து ஏவும் ஏ ஸ்கொயரும் கேன்சல், 4 வந்து கேன்சல், லாஸ்டா ஃபைனலா என்ன கிடைக்குது, c பை a சொல்றது கிடைக்குது. ஸோ தட் மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து சொல்லும்போது ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c பை a. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்க நம்ம புக்கில் வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்ம இப்படி தான் வந்து நம்ம வந்து டிரைவ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அப்போ இதுதான் நம்ம என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா நம்ம இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, என்னன்னு கொடுத்துருப்பாங்க, புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து என்னது, குவாட்ரேட்டிக் பாலினாமியல் ஜென்ரல் ஃபார்ம் வந்து என்னது, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனான ஜென்ரல் ஃபார்ம். இந்த ஜென்ரல் ஃபார்ம்ல வந்து நம்ம என்ன பண்றோம், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றதை நம்ம எடுக்கும்போது என்ன கிடைக்குது, நமக்கு ஏன் கிடைக்குது, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்ன்னு சொல்லி சொல்லும்போது நம்மளுக்கு பீன் கிடைக்குது. அண்ட் கான்ஸ்டன்ட் சொல்லி நம்ம எடுக்கும்போது, கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எடுக்கும்போது சீன்றது வந்து நமக்கு ரைட்டுங்களா. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க இங்க அப்படியே எடுத்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு கண்டுபிடிச்சோமா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு சொல்லும்போது என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் பி பை ஏ. அப்ப பின்றது என்னது, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ரைட்டா. அப்ப மைனஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஏன்றது என்னது, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஆல்ஃபா இன்டு பீட்டான்னு சொல்லும்போது சி பை ஏ வந்து சொல்றோம். சின்றது என்னது, கான்ஸ்டன்ட் divided by a into coefficients of x square. ஸோ இப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு அந்த ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா நம்ம சம்ஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு சம்ஸ் வந்து எப்படி எப்படின்னா வந்து வரும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் என்ன குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கா இல்லையா, அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ரைட். இது வந்து ஃபைன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஜீரோஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஃபைன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஜீரோஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லி சொல்லுவாங்க, வெரிஃபை பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து செகண்ட் சாப்டர் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்க தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் எதாவது இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Bye bye.